ஒரு குடும்பத்துல நடக்கிற ரகசியம் அது ஒரு நாள் வந்து வெடிச்சு வெளியில வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடந்த விஷயம் வந்து அப்படிதான் வந்து இருக்குது. ஒரு நிமிஷம் எல்லாமே வந்து அமைதியா வந்து இருந்துச்சு. அடுத்த நிமிஷம் கோவில வந்து சண்டையால வந்து குலுங்குற அளவுக்கு வந்து விஷயம் வந்து போயிடுச்சு. மீனா ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த பிளான் வந்து போட்டா. எப்படியாவது தங்கமயில் கர்ப்பம் விஷயத்த வந்து கோமதிக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான். அதுக்காக 2 பேருமே வந்து அமைதியா வந்து பேச வைக்கணும். அதனால வந்து இவங்க 2 பேத்தையும் வந்து கோவில வந்து மீட் பண்ண வச்சா பிரச்சனை வந்து தீந்துரும் வந்து நினைச்சா. ஆனா வாழ்க்கையில எல்லா பிளானுமே நம்ம நினைக்கிற மாதிரி வந்து நடக்குமா என்ன? தங்கமயிலுக்கு வந்து கால் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணும். கோவிலுக்கு வா அப்படின்னு மீனா வந்து சொல்றா. அந்த ஒரு கால்னால தான் பின்னாடி இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்து உருவாகும் அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது. அந்த காலை வந்து ஒட்டு கேட்டவங்க வந்து யாருன்னு தெரியுமா? தங்கமயிலோட அம்மா பாக்கியம் தான். அவங்களுக்கு வந்து சந்தேகம் வருது. என்ன முக்கியமான விஷயம்? ஏன் கோவிலுக்கு வந்து வர சொல்றா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கமயில் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பும்போது நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு வந்து பிடிவாதமா கிளம்பி அவ கூட வந்து போறாங்க. அந்த நேரத்துல தங்கமயிலோட மனநிலை வந்து எப்படி இருந்திருக்கும்? ஆல்ரெடி வந்து கர்ப்பமா இருக்கிற விஷயம்னால மனசுல ஒரு பெரிய பயம் வேற. சரவணன் கேட்ட கேள்வினால அவளை வந்து உடைச்சிடுச்சு. சோ இப்போ இந்த விஷயம் வந்து கோமதிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்ற டென்ஷன் வேற அவளுக்கு ரெண்டுமே வந்து இருக்குது. ஆனா விதி வேற மாதிரி வந்து விளையாட போகுது. இன்னொரு பக்கம் மீனா என்ன பண்றான்னா அவ கோமதியை கோவிலுக்கு வந்து கூட்டிட்டு வந்து சாமி கும்பிட வைக்கிறா. கோமதி உடனே வந்து கேக்குறாங்க, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு வந்து மீனாட்ட வந்து கேக்குறாங்க. அப்ப மீனா பதட்டமா வந்து வெளியில போறா. ஆனா கோவிலுக்கு வெளியில வந்த உடனே அவ பார்த்த சீன்னால அவளை வந்து ஃபுல்லா வந்து அதிர்ச்சியில இருந்து உரைய வச்ச மாதிரி ஆக்கிடுது. ஏன்னு பாத்தீங்கன்னா தங்கமேல் மட்டும் வருவான்னு நினைச்ச மீனாக்கு அவ கூட சேர்ந்து பாக்கியமும் வந்து நிக்கிறாங்க. அந்த ஒரு நொடியில மீனோட மனசுல ஒரு பயம் ஒண்ணு வருது. இப்ப என்ன ஆக போகுதோ அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா பாக்கியம் வந்த இடத்துல அமைதியா இருப்பாங்களா இல்ல ஒரு பெரிய சண்டை ஒன்று வெடிக்க போகுதா அப்படின்றது ஒரு பயம் தான் அவளுக்கு. அந்த ஆன்சர் தான் இன்னைக்கு கோயில்ல நடந்த சம்பவமா வந்திருக்குது. மீனா தங்கமயில் அண்ட் கோமதி கோவிலுக்கு வந்து வர வச்சது அவங்கள பேச வைக்க ட்ரை பண்றதுக்காக வேண்டிதான். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட ரொம்ப இமோஷனலாகவும் டென்ஷனாகவும் வந்து நடந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே சரி, அதே மாதிரி கேரக்டரோட மனநிலையானாலும் சரி, பயம், கோபம் எல்லாமே கலந்து ஒரு பெரிய ட்ராமா மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. அந்த என்டையர் சுச்சுவேஷனையும் வந்து டீட்டெயிலாக இமோஷனல் பேசிஸில் நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த எபிசோட மையம் மீனாவாக தான் இருக்காங்க. அவளுக்கு ஒரே ஒரு டென்ஷன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது தங்கமயில் வந்து கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை வந்து கோமதிக்கு வந்து தெரிய வச்சிடும், இல்லைனா இந்த பிரச்சனை வந்து இன்னும் பெருசாகிடும் அப்படின்னு அந்த ஒரு தாட்ல தான் ஒரு பிளான் ஒன்று போடுறான். கோவிலில் இவங்களை வந்து சந்திக்க வச்சாதான் பேச முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆல்ரெடி சரவணன் வந்து கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை வந்து தங்கமயில் வந்து சொன்னனால, ஆனா சரவணன் வந்து டிஃபரெண்டா ஒரு கேள்வி ஒன்று கேட்டனால மனம் முடிஞ்சு போயிருக்கா. அதே மாதிரி கோமதி வந்து கேட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயத்துல அவள்கிட்ட வந்து விஷயத்த சொல்லாம இருக்கா. ஆனா மீனா அவங்க 2 பேருமே மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்றா. மீனா வந்து தங்கமயிலுக்கு கால் பண்ணி கோவிலுக்கு வந்து வர சொல்றா. முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து மயிலுக்கு வந்து கால் பண்ணி கோவிலுக்கு வந்து வர சொல்றா. ஆனா அந்த ஒரு காலுக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து காரணமா மாறும் அப்படின்ட்டு மீனா கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அந்த காலை வந்து பாக்கி வந்து ஒட்டு கேட்டுறாங்க. அந்த சீன் தான் ரொம்ப முக்கியமான சீனே. தங்கமயில் வந்து கிளம்பி கோவிலுக்கு வந்து போகும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பாக்கியம் வந்து கூட போறாங்க. மயிலுக்கு வந்து ஒரே பயமா வந்து இருக்குது. அம்மா வந்து பிரச்சனை தான் வரும், ஆனா எப்படி தடுக்கிறது அப்படின்னு வந்து யோசிக்கிறா. அந்த ஹெல்ப்லெஸ் ஃபீலிங்ல தான் மயில் வந்து அம்மா கூட கோவிலுக்கு வந்து கிளம்பி வரா. ஸோ இங்க மீனா வந்து அவங்களோட அத்தை கோமதி வந்து கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களோட வந்து சாமி கும்பிட்டு இருக்கா. அப்ப ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்னது அப்படின்னு வந்து கோமதி வந்து கேக்குறாங்க. அப்ப மீனா வந்து பதட்டமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறா. மீனா கோவிலுக்கு வெளியில வந்து பார்த்த உடனே மீனாக்கு வந்து ஒரே ஷாக்கிங்கா இருக்குது. தங்கமயில் மட்டும் வருவான்னு நினைச்சா அவ அம்மாவையும் வந்து கூட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்கிறத பார்த்த உடனே மீனா வந்து ஷாக் ஆகுறா. எதுக்கு மயில் உங்க அம்மா வந்து கூட்டிட்டு வந்தா அப்படின்னு மீனா வந்து கேக்குறா. அதுக்கு பாக்கியம் வந்து கோவமா, ஏன் நான் என் பொண்ணு கூட வந்து கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தா உனக்கு என்ன அப்படின்னு பாக்கியம் வந்து கேக்குறாங்க. அந்த ஒரு டயலாக்ல தான் அந்த டென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்துல தங்கமயிலோட மனநிலை பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா வந்து இருக்குது. அப்ப தங்கமயில் வேற வழி இல்லாம என்ன விஷயம் அப்படின்றது வந்து சொல்லிடுறா. அப்ப ஏற்கனவே வந்து கர்ப்பம் பத்தின விஷயத்துல வந்து டென்ஷன்ல வந்து இருக்கா. சரவணன் கேட்ட கேள்வி கூட அவளை வந்து மனசளவுல வந்து உடைச்சிருச்சு. இப்ப மீனா இந்த விஷயத்த கோமதிக்கு வந்து சொல்ல ட்ரை பண்றா. என்ன ஆக போகுதோ அப்படின்னு அந்த ஒரு பயம் அவளோட ஃபேஸ்ல வந்து தெளிவா வந்து தெரியுது. அப்ப பாக்கியம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து பேசின என்ன ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு மயில் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்தா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் தங்கமயில மட்டும் மீனா வந்து கூட்டிட்டு உள்ளுக்குள்ள போறா. கோவிலுக்குள்ள கோமதி வந்து இருக்காங்க. தங்கமயில பார்த்த உடனே பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க. நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு வந்து இருக்காங்க. அவ சொல்ல வர்றது வந்து கேட்காம ஆல்மோஸ்ட் அங்கிருந்து போக வந்து ட்ரை பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து பாக்கியம் வந்து அங்க வராங்க. அதுவே சிச்சுவேஷன் வந்து ஃபுல்லா வந்து மாத்திடுது. பாக்கியம் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தானே. இந்த 2 பேருமே நேருக்கு நேர வந்த உடனே கடுமையா வந்து சண்டை போடுறாங்க. கோயில்னு கூட இல்லாம அவங்க 2 பேருமே வார்த்தை மோதல் வந்து ஈடுபடுறாங்க. ஒருத்தர் மாத்தி மாத்தி வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. கோவம், பழைய காயம், மனக்கசப்பு அப்படின்னு எல்லாமே வெளியில வருது. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா டென்ஷன் ரொம்ப அதிகமா வந்து இருக்குது. ஒரு பக்கம் கோமதி கோவத்துல வந்து கொதிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியம் பின்னடைவே இல்லாம சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்ப தங்கமயிலும் மீனாவும் என்ன செய்யறதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. மீனா வந்து நினைச்சது என்னன்னா 2 பேருமே சந்திக்க வச்சு பேச வைக்கணும் அப்படின்றதுதான். ஆனா நடந்தது என்ன, பெரிய சண்டை மட்டும்தான். மீனாவோட ஃபுல் பிளானுமே வந்து சொதப்பிடுது. தங்கமயிலுமே வந்து என்ன செய்யறதுனே தெரியாம அழுத்தத்துல வந்து நின்னுட்டு இருக்கா. இவ்வளவு டென்ஷனுக்கு நடுவுல தான் இந்த எபிசோட் வந்து முடிவுக்கு வந்திருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதனால பெரிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கோமதிக்கு மயில் வந்து கர்ப்பமா இருக்கிற விஷயம் வந்து தெரியுமா? இந்த சண்டை இன்னும் பெரிய பிரச்சனையா வந்து மாறுமா? மீனாவோட பிளான் இனிமே என்ன ஆகும்? இத
இதெல்லாமே அடுத்த எபிசோட்ல நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். கோவிலுக்கு வந்தது சாமி கும்பிட தான். ஆனா அந்த கோவில்ல ஃபியூ மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா சண்டை கிளம்ப வந்து மாறும் அப்படின்னு யாருமே வந்து நினைக்கல. மீனா நினைச்சது ஒரு நல்ல விஷயம். 2 குடும்பமே வந்து அமைதியா வந்து பேசினா பிரச்சனை வந்து தீந்துரும் அப்படின்றது தான். அதனாலதான் அவர் அந்த சந்திப்பை வந்து ஏற்பாடு பண்ணனா. ஆனா விதி வேற மாதிரி வந்து விளையாடுது. கோவிலுக்குள்ள தங்கமயில பார்த்த உடனே கோமதியோட முகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே கோவம் வெடிக்குது. எனக்கு உங்க கூட வந்து பேசவே வேண்டாம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் அங்க இருந்து கிளம்ப போன அந்த நொடியில அங்க வந்து பாக்கியம் வந்துடுறாங்க. அந்த ஒரு நிமிஷம் தான் எல்லாமே வந்து மாறுது. கோமதி பாக்கியம் 2 பேருமே நேருக்கு நேரா பார்த்த அந்த நொடியில பல வருஷமா இருக்கிற கோபம் மனக்கசப்பு எல்லாம் ஒரே நேரத்துல வந்து வெளியில வர ஆரம்பிக்குது. ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை அப்படின்னு அந்த வார்த்தை எல்லாமே வந்து சாதாரணமா இல்ல. அது 2 அம்மாக்களோட கோபம் அவங்கவுங்க பசங்களுக்காக வேண்டி கொதிக்கிற மனசா வந்து இருக்குது. கோவில்ல இருந்த அமைதி அப்படியே வந்து உடஞ்சு போயிடுது. அங்க இருந்தவங்க எல்லாருமே ஷாக்கிங்ல அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தங்கமயிலும் மீனாவும் என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. அப்ப மீனா வந்து என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, நான் நல்லதுக்காக தான் இந்த சந்திப்பை வந்து ஏற்பாடு செஞ்சேன். ஆனா அதே இவ்வளவு பெரிய சண்டையா வந்து மாறிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. தங்கமயிலோட மனசுல வந்து ஃபுல்லா வந்து பயத்துல வந்து நடுங்குது. ஏன்னா இன்னொரு பெரிய ரகசியம் இந்த சண்டைக்குள்ள வந்து மறைஞ்சிருக்குது. அந்த ரகசியம் என்னன்னு தெரியுமா? தங்கமயில் வந்து கர்ப்பமா இருக்கிறது தான். அந்த விஷயம் வந்து இப்போ கோமதிக்கு வந்து தெரிஞ்சா என்ன ஆகும்? இந்த சண்டை இன்னும் பெரிய பிரச்சனையா வந்து மாறுமா? இல்ல இந்த ஃபேமிலி வந்து இதை கேட்ட உடனே ஷாக் ஆகுமா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.